பிளட் செல்ஸில் வந்து ஆர்பிசிஸ் இருக்குது, டபிள்யூபிசிஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சு நம்ம உடம்புல இல்லை டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிசி செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா நம்ம போன் மேரோவில் ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா என்ன சொல்லுவாங்க, எரித்ரோசைட்டோசிஸ் இல்லைனா பாலிசைத்தீமியான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பிளட் கேன்சர்ஸ் அண்ட் அதர் கேன்சர்ஸில் இதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஆர்பிசி செல் கம்மியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அனீமியா, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டபிள்யூபிசி செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா லியூகோசைட்டோசிஸ், இதுவுமே ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பாடியில் வருதுன்னா பாடிக்கு வந்து அதை ஃபைட் பண்ணும்போது இந்த டபிள்யூபிசி செல் அதிகமாக காணப்படும். இல்லைனா இதுவுமே ஒரு வகையான கேன்சரில் இன்க்ரீஸ் ஆகும், அது லியூகோசைட்டோசிஸ். டபிள்யூபிசி செல்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா லியூகோபீனியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் இந்த கவுண்ட் கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் த்ரோம்போசைட்டோசிஸ், பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த்ரோம்போசைட்டோசிஸ். பிளேட்லெட்ஸ் யூஸ்வலாக வந்து எதுக்கு யூஸ் ஆகும், பிளட்டை வந்து கோஆகுலேட் பண்ணி அந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆக யூஸ் ஆகும். ஸோ அது நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைலாம் வரும். ஸோ பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த்ரோம்போசைட்டோசிஸ், பிளேட்லெட் கவுண்ட் கம்மி ஆச்சுன்னா த்ரோம்போசைட்டோபீனியா. இது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸில் பார்க்கலாம். நீங்கள் டெங்குலாம் வரும்போது கூட பிளேட்லெட் வந்து நிறைய கம்மியாகிட்டே போகுது கவுண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாச்சுன்னா த்ரோம்போசைட்டோபீனியா. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.